ஹாய், ப்ரைஸ் தி லார்ட். நீங்கள் கேம்லாம் விளாட்ற பழக்கம் இருக்குது அப்படின்னா, அதுலேயும் முக்கியமாக இந்த டெம்பிள் ரன் விளையாண்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரிலாம் கேம்லாம் விளையாடும்போது ஓடிட்டே இருக்கும்போது இடையில காயின்ஸ் கிடைக்கும்ல, அந்த காயின்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டே வந்தோம்னா நம்மளுக்கு கிரிட்டிக்கலான இது வரும்போது சுச்சுவேஷன் வரும்போது அதை யூஸ் பண்ணிப்போம். அந்த காயின் வச்சு ஏதாச்சும் வாங்கி அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம்ல. அந்த மாதிரி நம்ம கிறிஸ்துவ அறிகிற அறிவை நோக்கி ஓடுற இந்த பிரயாணத்தில் நேற்று ஃபெய்த்துன்ற ஒரு காயின் கலெக்ட் பண்ணோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லோரும் பொதுவாக ஒரு டைலாக் சொல்லுவோம்ல, எனக்கு மட்டும் எல்லாமே கரெக்டாக அமைஞ்சிருந்தால் நான் ஏன் இப்படி இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த எல்லாமே கரெக்டாக இருந்தா அதுக்கு ஒரு வழியும் கிடச்சிச்சின்னா எப்படி இருக்கும்ல, சூப்பராக இருக்கும்ல. அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எல்லாமே கரெக்டாக இருக்கிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா, இந்த ஒரு 5 பாயிண்ட் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இந்த 5 விஷயம் நம்மளுக்கு கிடைச்சாலே போதும், நம்ம சூப்பராக ஆண்டவரை நோக்கி போகிற அறிகிற அறிவு நோக்கி போகிற பிரயாணத்தில் கரெக்டாக இருப்போம். எல்லா விஷயமும் நம்மளோட லைஃப்பில் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஆண்டவர் விட்டு தூரம் போக வேண்டியது இருக்காது, எதுவுமே இருக்காது. இந்த 5 விஷயம் கரெக்டாக இருந்தால். ஆனால் அதுதான் இல்லையே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கும் ஒரு வழி இருக்குது, இந்த 5 விஷயம் கிடைக்கிறதுக்கு, சரியா? அதையும் லாஸ்ட்டில் சொல்கிறேன். அந்த 5 விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 உங்கள் லைஃபுக்கு தேவையான எல்லா விஷயமும். நம்பர் 2 பார்த்திங்கன்னா தெய்வ பக்தி ரொம்ப முக்கியம் இல்லை, அந்த தெய்வ பக்திக்கு வேண்டிய எல்லா விஷயமும். அதுக்கப்புறம் 3ஆவதாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சொன்னேன் இல்லையா, உலகம் தானே கெட்டு போய் அந்த உலகன்றது நம்ம எல்லாரும் தான், மனுஷங்க எல்லாரும் தான் இல்லை. நம்மளுடைய சின்ஃபுல் டிசைர்னால நம்ம கரப்டாக இருக்கிறோம், இந்த வேர்ல்டு கரப்டடாக இருக்குது. இதுக்கு எஸ்கேப் ஆகணும், சரி? 3ஆவது விஷயம் என்னென்னா, இந்த விஷயத்துக்கு கரப்டருக்கு எஸ்கேப் ஆகிறது, சரியா? 4ஆவது ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாருக்கும் ஆண்டவருக்கு நம்ம ஈக்குவலெல்லாம் ஆக முடியாதுல்ல, கடவுளும் நம்மளும் சமமாலாம் ஆக முடியாதுல்ல. ஆனால் அவருடைய திவ்ய ஸ்வாபத்துக்கு நம்ம பங்காளர்களாக இருந்தால் எப்படி இருக்கும், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நம்ம தப்பு செய்ய மாட்டோம். ஸோ அவருக்குள்ளே நம்மளுக்குள்ளே அவரும் பைண்டாக இருக்கிறது பேர் தான் அவருடைய ஸ்வாபத்துக்கு நம்ம பங்காளர்களாக இருக்கிறது, சரியா? 4ஆவது அவருடைய ஸ்வாபத்துக்கு பங்காளர்களாக இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5ஆவது நல்ல அருமையான மேன்மையான வாக்கு தத்தங்கள்லாம் நல்ல ஒரு ப்ராமிஸ் ஒர்க் கிடச்சோன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும், அதை பிடிச்சிக்கிட்டே ஓடுறதுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு பூஸ்டப்பாக இருக்கும்ல. இந்த 5 விஷயமும் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஆண்டவருடைய திவ்ய வல்லமை, அவருடைய வல்லமை தான் இந்த 5 விஷயத்தையும் நம்மளுக்கு கொடுக்க முடியும், இல்லையா? கரெக்டு தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இல்லை. ஆனால் இந்த வல்லமை தானாக செயல்பட முடியாது, அதுக்கு கூடவே ஒன்று வேணும். அந்த கூடவே ஒன்று வேணும்ல, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை அழைச்சார் இல்லையா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுனால தான் இந்த திவ்ய வல்லமை செயல்பட முடியும். அவர் அறிகிற அறிவுனால இந்த வல்லமை நம்மளுக்கு வேண்டிய இந்த 5 விஷயத்தையும் கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுக்குதான், சரிங்களா? அந்த 5 விஷயம் என்ன? உன் லைஃபுக்கு தேவையானது, தெய்வ பக்திக்கு தேவையானது. 2ஆவது இச்சையினால் உலகத்தில் இருக்கிற எல்லா கெட்டதுக்கும் நம்ம தப்பிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய ஸ்வாபத்துக்கு நம்ம பங்காளர்களாகிறது. 5ஆவது அவருடைய மகா பெரிய வாக்கு தத்தங்கள், அது எல்லாத்துக்கும் நம்ம சுதந்திரமாகிறது. இந்த 5 விஷயத்தையும் அவருடைய வல்லமை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கு அந்த வல்லமை செயல்படுறதுக்கு உங்ககிட்ட ரொம்ப முக்கியமாக ஒன்று தேவை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு, சரிங்களா? இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணலாம், யோசிச்சுட்டே இருங்க. இன்றைக்கி நம்ம ஒரு பாயிண்ட் கலெக்ட் பண்ணியிருக்கோம். அவருடைய வல்லமை செயல்படணுன்னா நம்ம கிட்ட அவர் அறிகிற அறிவு வேணும். இந்த 5 விஷயமும் எப்படி நம்மளுக்கு கிடைக்கும், நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருங்க. எப்படி கிடைக்கும் அப்படின்றத நாளைக்கு சொல்கிறேன், சரியா? தேங்க்யூ ஸோ மச், பாய்.